நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. இன்னைக்கு ஷைலுவை கண்டிப்பா அந்த விசில ஊத வச்சிடணும். அவ மட்டும் அந்த விசில ஊதிட்டா நிச்சயமா அவளுக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும். அடேய், உனக்கு மனசாட்சியா இருக்கிற பாவத்துக்கு இன்னும் நான் என்னெல்லாம்டா அனுபவிக்கணும்? ஏன்டா? பின்ன என்னடா, இந்த படத்துல தான் பலூனை ஊதுனா ஃபீலிங் வரும்னு லாஜிக்கே இல்லாம எடுக்கிறாங்கன்னா நீங்களும் ஏன்டா இப்படி கிளம்பிட்டீங்க? விசில ஊதுனா எப்படிடா ஃபீலிங் வரும்? அதெல்லாம் வரும்டா. இன்னைக்கு மட்டும் அவ வந்து விசில ஊதுட்டோம், அதுக்கப்புறம் இங்க நடக்க போற சீன்ல நிச்சயமா அவ எனக்கு ஓகே சொல்லிடுவா. எனக்கு ஓகே சொல்லிடுவாளா? ஏன்டா அவ்வளவு கான்பிடென்ட்டா? ஆமா, ஏன்னா இன்னைக்கு நான் அவளுக்கு கொடுக்க போற கிஃப்ட் அந்த மாதிரி. இந்த கிஃப்ட் நான் அவளுக்கு கொடுப்பேன்னு அவ நினைச்சு கூட பார்த்துருந்துருக்க மாட்டா. டேய், பில்டப் எல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. கடைசியில கிஃப்ட் மட்டும் மொக்கையா இருக்கட்டும், எல்லாருமா சேர்ந்து உன் மூக்கிலேயே குத்த போறாங்க. டேய், அதெல்லாம் ஒன்றும் மொக்கையா இருக்காதுடா, எல்லாம் பக்காவா பிளான் பண்ணிட்டேன். நீ வேணா பாரு, என் கிஃப்டை பார்த்து ஷைலுவே அசந்து போறா. நாங்களும் பார்க்க தானே போறோம். அவ உன் கிஃப்டை பார்த்தா அசந்து போறாளா, இல்ல இதெல்லாம் ஒரு கிஃப்டான உன்னை அடிச்சு துரத்த போறாளான்னு? டேய் பொறாம பிடிச்சவனே, ஆரம்பமே அபசகுணமா பேசாத. நானே என் ஆள் வந்தது இப்ப இங்க ஒரு ரொமான்டிக் சீன் நடக்க போகுதுன்னு ஹாப்பி மூட்ல இருக்கேன். ஒழுங்கா ஓடிடு. ஆமா மின்னல், என்ன இவ்ளோ நேரம்? இங்க ஒருத்தன் உனக்காக ராத்திரி 12 மணிக்கு மொட்டை மாடியில பனியில உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பானே, அவனுக்காகவாவது கொஞ்சம் சீக்கிரமா வரணும்னு தெரியாது? டேய், என்னடா என்னமோ ஃபர்ஸ்ட் நைட்ல பொண்டாட்டிக்காக வெயிட் பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ ரேஷு, எக்ஸாம்பிள் வேற லெவல். ஐ லைக் யூ. எடி பிராந்தி. ஐயோ சாரி சைலுமா, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. என்னண்டலோ நிக்கு, ரூமில் போய் நின்னுக்குள்ளது நான் தரேன். ஐயோ, ஏன் இன்னைக்கு கண்ணா பின்னால வளரன்னு தெரியல. இன்னைக்கு நமக்கு சந்திராஷ்டமம் போல இருக்கு. இங்க இருந்து போற வரைக்கும் வாயவே திறக்க கூடாது. என்ன வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு வந்து விசில் அடிச்சாதான் அடுத்த கிஃப்ட கொடுப்பேன்னு. ஆமா, விசில் எங்க? ஐயோ சைலுமா, ஆமல்ல, அந்த விசில் அடிச்சாதான் அடுத்த கிஃப்ட கொடுப்பேன்னு வேற சொன்னானே. மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டோங்கற மாதிரி இந்த விசில மறந்துட்டு வந்துட்டோமே சைலுமா. என்ன மறந்துட்டு வந்துட்டீங்களா? சரி பரவாயில்ல, கீழே தானே ரூமு. ஏ முட்டைக்கோஸ், நீ போய் எடுத்துட்டு வா. அது வரைக்கும் நானும் உன் ஃப்ரெண்டும் சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். யாரு நீ? சும்மா பேசுவியா? உன்னை நம்பி என் ஃப்ரெண்டை விட்டுட்டு போணுமா? ஏய் என்ன ரேஷு? ஏய் டேய், ரேஷு மட்டும் கூப்பிடாதடா. சரி சரி முட்டைக்கோஸ் முஞ்சி, அவ ரூமுக்கே போய் அவளை பார்த்துருக்கனாமா. அப்பவே நான் எதுவும் பண்ணல. இங்க மொட்டை மாடியில வச்சு என்ன பண்ண போறேன்? சின்ன மின்னல், ஏதாவது பண்ணிருவனா? போடா ஃப்ராடு. சரி சரி, விசில் வேணுமே, யார் போய் எடுத்துட்டு வர்றது? நான் தானே போய் எடுத்துட்டு வரேன். ஓகே. டேய், அவ வேற விசில் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கா. அவ வந்து விசில ஊதுனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போறியான்னு நினைச்சா எனக்கு இப்பவே அடிவயிறெல்லாம் கலக்குதுடா. எதுக்கு முட்டைக்கோஸ் முஞ்சி? எதுக்கா? நீ கொடுத்த பில்டப் அப்படிடா. என்னமோ கையில குடுக்குற கிஃப்ட் இல்ல வாயில குடுக்குற கிஃப்ட்னு சொன்ன. அப்புறம் பார்த்தா காய்ச்சல் அடிக்கும் போது கொடுக்க முடியாதுன்னு வேற சொன்ன. இதெல்லாம் என்னவா இருக்கும்னு யோசிச்சா கடைசியில நீ எக்கு தப்பா எதையோ பண்ணி வைக்க போறேன்னு மட்டும் தெரியுது. பாருடா, அப்படியெல்லாம் ஏதாவது எக்கு தப்பா பண்ற மாதிரி ஐடியா இருந்தா இப்பவே சொல்லிடு. நான் இப்படியே ஓடி போயிடுறேன். ஏன்னா அவளுக்கு டைரி வேணும், உனக்கு அவ வேணும். நீங்க ரெண்டு பேரும் மாட்டி சாவுங்க. இடையில ஒரு முட்டை பிப்ஸ்காக நான் எதுக்குடா மாட்டணும்? என் முட்டைக்கோஸ் முஞ்சி, நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். பயப்படாம நில்லு. நின்னுதானே ஆகணும், வேற வழி. பரவாயில்லையே மின்னல், சீக்கிரமா போய் எடுத்துட்டு வந்துட்டேன். என் கிஃப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமா? இதா ஃப்ராடு, இந்த கிஃப்ட் எந்தானு எனக்கு அறியாம். ஆனா அதை நான் எப்படி கொடுக்க போறேன்னு தெரியாது, அதானே? நீ அந்த விசில ஊது, எப்படி கொடுக்கறேன்னு பாரு. இந்த கிஃப்ட்னு வேண்டிட்டல, இந்த டைரிக்கு வேண்டிட்டு ஊதுறேன். எதுக்கு வேண்டிட்டோ, ஆக மொத்தம் நீ அதை ஊதுனா போதும். எவன்டா அவன் இந்நேரத்துல? ஏ மின்னல், ஒரு நிமிஷம் இரு. என்னடா? ஒரு கால் வருது, ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, என்னடா சொல்லு. டேய் மச்சான், இந்த மழை வேற வைக்கிற மிஷின் இருக்குல்லடா, இது ஒர்க் ஆகலையாண்டா?
டேய் என்னடா சொல்ற? ஆமாண்டா, இந்த முக்காடு போட்ட மூதேவி தாண்டா சொல்றான். அது என்னமோ மோட்டார் ஒர்க் ஆகலங்கிறான், அப்புறம் என்னமோ திருப்பணுங்கிறான். என்னத்த சொல்றானே தெரியலடா. டேய் வந்தேன்னா அவனை திருப்பிடுவேன்னு சொல்லு. அவ விசில் அடிச்சதும் மழை வரணுங்கிறதுக்காக எல்லாம் பிளான் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். அவ வேற விசில் அடிக்கிறதுக்காக விசில கையில வச்சுட்டு ரெடியா நிக்கிறாடா. இப்ப விசில் அடிச்சிருவா. இப்ப மட்டும் மழை வரலான்னு வையி. டேய் வராதுடா மச்சான். அவன் வேற ஏதோ விண்வெளியை ஆராய்ச்சி பண்ற சயின்டிஸ்ட் மாதிரி அதை வச்சு நின்னுக்கிட்டு இருக்கானே தவிர அது ஒர்க் ஆகலையாண்டா. டேய் என்னடா சொல்ற? அவளுக்கு நைட்ல மழையில நனையணும்னு ரொம்ப ஆசைன்னு எழுதியிருந்தா. அதை தான் அவளுக்கு கொடுக்க போறேன்னு அவளுக்கு தெரியும். இருந்தாலும் விசில் அடிச்சா எப்படி மழை வருங்கிற கன்ஃபியூஷன்ல இருப்பா. அதுக்கு தான் நான் எல்லாம் செட் பண்ணி வச்சேன். இப்ப மட்டும் அவ விசில் அடிச்சா மழை வரலன்னு வச்சுக்க, அவ என்னடா நினைப்பா? என்ன நினைப்பா? விசில் அடிச்சா மழை வராதுன்னு நினைப்பா. டேய் இங்க பாரு, ஒன்னும் பண்ண முடியாதுடா. அது ஒர்க் ஆகலையாம். இனி அதை சரி பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு நாளைக்கு ஆயிருமா. அதனால இப்ப நீ என்ன பண்றேன்னா, இந்த 2-3 நாள் எப்படி அவளுக்கு காய்ச்சல்ங்கிறதுனால கிஃப்ட கொடுக்காம இருந்த, அதே மாதிரி இன்னைக்கு உனக்கு காய்ச்சல்னு சொல்லி எஸ்கேப் ஆயிரு. நாளைக்கு வேணா எல்லாம் செட் பண்ணி விசில் அடிச்சதும் மழை வரா மாதிரி பண்ணிடலாம். எப்படி என் ஐடியா? கேவலமா இருக்கு. போனை வச்சுட்டு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். டேய் இந்த பாதி ராத்திரில எங்களை வந்து மொட்டை மாடியில நிக்க வச்சுட்டு நீ என்னடா ஹாயா போன் பேசிக்கிட்டு இருக்க? என்ன ஒன்ன மாதிரி எங்களுக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்ல நினைச்சுக்கிட்டியா? நாளை காலையில காலேஜுக்கு போகணும்டா. ஏ சைலுமா, நீ சீக்கிரமா அந்த விசில் எடுத்து ஊது. அவ என்ன கிஃப்ட் அதை சீக்கிரமா கொடுத்து தொலைக்கட்டும். நம்ம ரூமுக்கு போவோம். ஒரு நிமிஷம், விசில ஊத வேண்டாம். ஊத வேண்டாமா? டேய் நீ தானடா 2 நாளா விசில ஊதுனாதான் கிஃப்ட் கொடுப்பேன், விசில ஊதுன்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த. இப்போ என்னடா ஊத வேணாங்கற? அது இன்னைக்கு விசில ஊதுனாலும் அந்த கிஃப்ட கொடுக்க முடியாது. அதனால நாளைக்கு இதே நேரத்துக்கு இங்க வந்துருங்க. நாளைக்கு விசில ஊதுனா கிஃப்ட் தரேன். അത് ശരി. എടാ ഫ്രോഡേ, അന്ത ഗിഫ്റ്റിന് എനിക്ക് എങ്ങനെ തരുന്നു ഞാൻ ആലോചിച്ചു. പക്ഷെ ഇപ്പതാ മനസ്സിലായി. എന്താ നിന്റെ സെറ്റപ്പ് ഒക്കെ പൊളിഞ്ഞോ? என்ன செய்யலுமா? அவன் என்னடானா எனக்கு கிஃப்ட் கொடுக்க முடியலங்கறா, நீ என்னடானா எல்லாம் புரிஞ்சிருச்சுங்கற. எனக்கு ஒண்ணும் புரியலையே. அது வேற ஒண்ணும் இல்ல ரேஷு. എനിക്ക് രാത്രിയിൽ മഴയിൽ നനയണമെന്ന് ആശ. அததான் ഞാൻ அந்த டைரியில எழுதி இருந்தேன். அததான் சார் எனக்கு கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு. ഞാൻ ഈ വിസിൽ അടിച്ചതും മഴ പെയ്യുന്ന പോലെ സെറ്റപ്പ് എല്ലാം பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். പക്ഷേ പാവം அந்த செட்டப் எல்லாம் சொதப்பிடுச்சு. அதனாலதான் சார் இப்போ என்னால அந்த gift கொடுக்க முடியல, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா நாளைக்குள்ள வீണ്ടുம் அந்த செட்டப் எல்லாம் சார் பண்ணிடும். എന്താ സാറേ, ശരിയല്ലേ? എടാ ഫ്രോഡേ, അன்னைக்கு നീ എന്താ சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ദിവസം വന്ന് ഞാൻ നിനക്കുള്ള ഗിഫ്റ്റ് തരും, என்னைக்காவது உனக்குள்ள கிஃப்ட் எனக்கு தராம பற்றலன்னு நான் சொன்னா அன்னைக்கு நான் தோத்துட்டேன்னு சொன்னேன். அப்போ இப்ப நீ தோத்துட்ட. நான் கூட எங்க நீ அந்த டைரியில உள்ள எல்லா கிஃப்டும் எனக்கு தந்து என்ன உன்னை லவ் பண்ண வச்சிடுவியோன்னு நினைச்சேன். പക്ഷേ உன்னால அது முடியல. இப்ப நீ தோத்துட்ட. மரியாதைக்கு அந்த டைரி என்கிட்ட கொடுத்துட்டு பேசாம போயிடு. പിന്നെ നീയേ ഒരു ഫ്രോഡ്. നീ എനിക്ക് വേണ്ടി பண்ற എല്ലാം ഫ്രോഡ് തന്നെന്താ. പിന്നെ നിന്റെ லவ் மாத்திரம் எப்படி உண்மையா இருக்கும்? ஷைலு, நீ எனக்கு என்ன வேணா சொல்லு, ஆனா இங்க லவ் மட்டும் பொய்ன்னு சொல்லாத. நான் ஃப்ராடா இருக்கலாம், உனக்காக நான் பண்ண எல்லாமே ஃப்ராடுத்தனமா இருக்கலாம், ஆனா நான் உன்னை லவ் பண்ணது மட்டும் உண்மை. டேய், நம்ம பண்ற லவ் உண்மையானதா இருந்தா அந்த கடவுளே நம்ம லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா அந்த கடவுள் உன்னோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும்ல. പക്ഷേ இப்போ பாதியிலேயே உன் லவ் முடிச்சு வச்சிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் லவ் உண்மையானது அல்லன்னு அர்த்தம். இப்போ நாளைக்கு நீ அந்த டைரி என்கிட்ட கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் இப்படி உன்கிட்ட நின்று பேசுறதுக்கோ எதுக்கு உன்னை பார்க்க கூட நான் நிற்க மாட்டேன். ஷைலு, கேட்டா ஃப்ரோடே, இத்தனை ദിവസം நீ பண்ண எல்லாம் நான் பொறுத்துக்கிட்டது அந்த டைரிக்காக மாத்திரம்தான். இப்ப நீ தோத்துட்ட. நீ சொன்ன மாதிரி அந்த டைரி என்கிட்ட கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போயிடு. ஐயோ, இவன் சேட்டை பண்ணும் போதெல்லாம் கோவமா தான் வந்துச்சு. ஆனா இப்ப இவனை பாக்குறதுக்கும் பாவமா இருக்கே. அந்த டைரியை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைலு அவன்கிட்ட பேசவும் மாட்டா, அவனை பார்க்கவும் மாட்டா. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறானோ தெரியலையே. சரி, அப்புறம் எந்த ஒரு 2-3 ஆசையெல்லாம் நீ நிறைவேற்றி வச்சிருக்க. அதுக்காக உன்னோட ஒரு ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கணும்ல. பாவம், நாளை முதல்ல உனக்கு என்ன இப்படி பக்கத்துல வச்சு கூட பார்க்க முடியாது. அதுகொண்டு உனக்காக நீ என்கிட்ட கேட்டியே இந்த விசில எனக்காக ஒரே ஒரு தடவை ஊதுன்னு, உனக்காக இப்ப ஒரே ஒரு தடவை ஊதுறேன்.
അതും കൂടി നിന്റെ മേലെ ഇരിക്കുന്ന ഇഷ്ടം കൊണ്ടാണെന്ന് നനയ്ക്കാതെ ഇന്നയോടെ നിന്റെ തൊല്ല വിട്ടുന്നുള്ള സന്തോഷം കൊണ്ട്. மின்னல், என்ன சொன்ன? நான் தோத்துட்டேன், நாளைக்கு உன் டைரியை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போயிடணுமா? திரும்ப திரும்ப உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த கடவுளே மழையை வர வச்சிருக்காரு. என்ன மின்னல், இப்ப நான் ஜெயிச்சிட்டேனா? என்ன இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவங்கிட்ட டைரியை வாங்கிட்டு எண்டு கார்டு போட்டுடலாம்னு நினைச்சியா? இப்ப பாத்தியா, அந்த கடவுளே மழையை வர வச்சு தொடரும் போட்டாரு. ஷைலு, நான் உனக்காக நிறைய ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கேன். நீ கிடைக்கணுங்கிறதுக்காக இதுக்கப்புறமும் ஃப்ராடுத்தனம் பண்ணுவேன். ஆனா என் காதல்ல எந்த ஃப்ராடுத்தனமும் இல்லை. நான் உன்னை லவ் பண்றது உண்மை. அந்த டைரியில நீ எழுதியிருக்கிறது மட்டும் இல்லை, இன்னும் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நான் உனக்காக செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். அது நீ என்னை லவ் பண்ணினாலும் சரி, பண்ணலைனாலும் சரி. ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன் ஷைலு. நீ என்னை வேண்டான்னு சொன்னாலும் என்னால உன்னை விட முடியாது ஷைலு. டெய்லி உன்னை பார்க்க வருவேன். நீ எனக்கு ஓகே சொல்ற வரைக்கும் டெய்லி உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன். அப்படி என்னைக்காவது ஒரு நாள் நான் வரலன்னா அன்னைக்கு நான் உயிரோட இல்லைன்னு நினைச்சுக்கோ. மறு ஜன்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன, உன் கால் தடம் நான் தொடர்வேன். போறேன். ஏய், எங்க ஓடுற? இன்னும் நான் ப்ரப்போஸ் பண்ணல. ஹே மின்னல், ஐ லவ் யூ. இத்தனை மழையிலும் இந்த நாணம் கரையவில்லை. கண்ணினால் நனையலாம், கற்பு நனைவதில்லை. அடிமனிதனை விடவும் மழை துளி உயர்ந்தது இதுவரை புரியவில்லை. I love you Shailaja, Shailaja, oh Shailu Shailu. I love you Shailaja, Shailaja, Shailu. டேய், எனக்கு ஒரு சந்தேகம். கேளு முட்டைகோஸ் முஞ்சி. இல்ல, இந்த மழை தான் கிஃப்டா? ஆமா, இன்னுமா உனக்கு புரியல? புரிஞ்சுதுடா. மழை தான் கிஃப்ட்னா என்னமோ காய்ச்சல் இருக்கும்போது கொடுக்க முடியாதுன்னா சரி ஓகே, காய்ச்சல் இருக்கும்போது மழையில நனைய முடியாதுன்னு ஒத்துக்கிறேன். ஆனா கையில கொடுக்குற கிஃப்ட் இல்ல, வாயில கொடுக்குற கிஃப்ட் நீயே, அது என்னடா? ஐயோ முட்டைகோஸ் முஞ்சி, அதையும் கொடுத்துட்டனே. கொடுத்துட்டியா? என்னடா கொடுத்த? நான் பார்க்கலையே. ஐயோ முட்டைகோஸ், அதெல்லாம் நான் கொடுத்துட்டேன். அது என்னன்னு உன் ஃப்ரெண்டு கிட்டே போய் கேளு, அவளே சொல்லுவா. என்ன கொடுத்தா? எப்ப கொடுத்தா? நம்ம இவ்வளவு நேரம் இங்க தான் நின்னுக்கிட்டு இருந்தோம், நமக்கு எதுவும் தெரியலையே. சக்தி, ரெடி ஆயிட்டியா கையல்? ரெடி இருக்கேன் சக்தி. எப்படி இருக்கேன்? உனக்கு என்ன கையல், ஒயிட் கலர் ட்ரெஸ்ல சும்மா ஏஞ்சல் மாதிரி இருக்க. ஏஞ்சலா? சக்தி, பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. ஏ, பொய்யெல்லாம் இல்லடி, எப்பவுமே என் கண்ணுக்கு நீ தான் ஏஞ்சல். உங்க கண்ணுக்கு வேணா ஏஞ்சல் மாதிரி தெரியலன்னு சொல்லுங்க, ஆனா ஒயிட் ட்ரெஸ்ல ஏஞ்சல் மாதிரி இருக்கேன்னு சொல்லாதீங்க. ஏ கையல், என் கண்ணுக்குன்னு இல்ல, இல்லனாலும் நீ ஏஞ்சல் தான். ஐயோ போதும் சக்தி, இல்லனாலே இப்பெல்லாம் நீங்க என்ன ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால என் கால் தரையிலேயே நிக்க மாட்டேங்குது. இதுல வேற இன்னும் நீங்க என்ன ஏஞ்சல் அப்படி இப்படின்னு புகழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கல்யாண வீட்டுக்கு நான் நடந்தாலும் வர வேண்டாம், அப்படியே பறந்தே வந்துருவேன். சரி சரி, ரெடி ஆயிட்டல்ல? ரெடி ஆயிட்டேன் சக்தி. அப்புறம் யாருக்கு சக்தி கல்யாணம்? அவங்க யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது, நீங்க மட்டும் போனா பத்தாதா? என்னையும் சேர்த்து வான்னு சொல்றீங்க. யாருன்னே தெரியாம எப்படி சக்தி ஃபேமிலியோட போறது? ஐயோ, தெரியாதவங்களே இல்ல கையல், நம்ம ஷமீரோட ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒரு அண்ணாவோட பொண்ணுக்கு கல்யாணம். அவரு எனக்கும் ஷமீருக்கும் ரொம்ப க்ளோஸ். எங்க ரெண்டு பேரையும் அவரோட பையன் மாதிரின்னு சொல்லுவாரு. அதனால அவரோட பொண்ணுக்கு கல்யாணம், ரெண்டு பேரும் கண்டிப்பா குடும்பத்தோட வரணும்னு கூப்பிட்டாரு. அதான் சரி, அவர் அவ்வளவு தூரம் கூப்பிட்டு நம்ம ஃபேமிலியோட போகாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல, அதுக்குதான் ஷமீரும் ஐஷுவையும் ரியாவையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். சண்டே வந்திருந்தா நம்மளும் மைனாவையும் முகிலையும் கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம். அவங்களுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வந்துடலாம். ஓ அப்படியா? சரி ஓகே சக்தி, அப்ப நான் போயிட்டு வந்துடலாம். ஓகே கையல், நீ ரெடி ஆயிட்டேன்னா இரு, ஷமீர் கால் பண்ணுவான், அதுக்கப்புறமா நம்ம போனா போதும். சரிங்க. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? அவன் தான் கூப்பிட்டுட்டான். சொல்றா மச்சான், கிளம்பிட்டியா?
ஓ இப்பதான்டா சக்தி ரெடி ஆயிட்டே இருக்கேன். ரெடி ஆயிட்டே இருக்கியா? டேய் நாங்க ரெண்டு பேரும் இங்க ரெடி ஆகி நீ கூப்பிடுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்டா. இன்னும் நீங்க ரெடி ஆகலையா? டேய் உங்க 2 பேரும் மாதிரினா நாங்க எப்போ ரெடி ஆயிருப்போம்டா. ரியா வேற இருக்கால, அவளை குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி அவளை ரெடி பண்றதுக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சுடா. டேய் என்ன ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க நாங்க 2 பிள்ளைங்களை எழுப்பி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி நாங்க ரெடி ஆயிருக்கோம். அப்படி சொல்லுங்க சக்தி. அங்க யார் பக்கத்துல எடுத்து கொடுக்கறது? கையலா? டேய் உங்களை மாதிரி ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களை ரெடி பண்றதும் 2.5 வயசு குழந்தைய ரெடி பண்றதும் ஒன்னாடா? இந்த பக்கம் மாமான்னு கூப்பிட்டா அவ அந்த பக்கமா ஓடுறா. அவளை குளிக்க வைக்கிறதுல இருந்து சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து இங்க ஒரே ஓட்டப்பந்தயமா இருக்குது. ஒரு வழியா ஓடி பிடிச்சு குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி அவளை ரெடி பண்றதுக்கே இவ்வளவு நேரம் ஆயி போச்சு. சரி சரி நீங்க ரெடி ஆயிட்டு கால் பண்ணுடா. எங்க ஐஷு சாரியா சுடிதாரான்னு கேளுங்க. ஏய் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா உனக்கு ஒரு பிரச்சனை. ஐயோ கேளுங்க சக்தி. ஒருவேளை ஐஷு சாரி கட்டுறதா இருந்தா நானும் சாரி கட்டிக்கிறேன். இல்லனா நான் மட்டும் சுடிதார் போட்டு சிம்பிளா இருப்பேன். ஏய் இப்ப சாரி கட்ட ஆரம்பிச்சு நம்ம எப்ப கல்யாணத்துக்கு போக? ஐயோ சக்தி நான் 2 நிமிஷத்துல சாரி கட்டிடுவேன். கேளுங்க சக்தி. ஏ இருந்தாலும் நான் எப்படி அதெல்லாம் கேட்க முடியும்? ஐயோ நான் கேட்டேன் கேளுங்க சக்தி. ஏ அத நீயே ஐஷு கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே? ஐயோ அவர்தான் கூப்பிட்டுருக்காரு. சரி ஐஷு கிட்ட போன் கொடுக்க சொல்லுங்க, நான் கேக்குறேன். டேய் என்னங்கடா இங்க ஒருத்தர் லைன்ல வச்சுக்கிட்டு அங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா காலங்கத்தால கல்யாணத்துக்கு போகும்போது உட்காந்து லவ் பண்றாங்க. இங்க கையில ஐஷு கிட்ட என்னமோ கேட்கணுமா, அதுக்காக போனை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. டேய் நான் இங்க உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கேன்டா, அவங்க வெளியே இருக்கா. என்ன கேட்கணுமா? அட இந்த பொம்பளைங்களுக்கு என்ன பிரச்சனை? கல்யாணத்துக்கு போலான்னு கூப்பிட்டாலே சாரி கட்டணுமா, சுடிதார் போடணுமா, எவ்வளவு செயின் போடணும், இதெல்லாம் தானே பிரச்சனை. இப்ப ஐஷு சாரி கட்டுறாளா இல்ல சுடிதார் போடுறாளாங்கிறது தான் இங்க கையலுக்கு பிரச்சனை. ஐயோ அவ வெளியே இருக்காடா, நான் இங்க உள்ள இருக்கேன். அண்ணா சரி ஐஷு கிட்ட குடுக்கலனாலும் பரவாயில்ல, அவ இன்னைக்கு சாரியா சுடிதாரான்னு மட்டும் சொல்லுங்க. கையல் அது என்னன்னு சரியா தெரியல. சுடிதாரா தான் இருக்கும், ஏன்னா பைக்ல வரணும்ல. அப்பாடா நல்ல வேலை சுடிதார்னு சொன்னடா. இல்லன்னா இங்க ஒருத்தி இப்ப போய் நான் சாரியை மாத்திட்டு வரேன்னு நின்றுப்பா. சரி சரி நான் ரெடி ஆயிட்டு கூப்பிடுறேன்டா. சரிடா மச்சான் முடிச்சுட்டு கூப்பிடு. ஏன் சக்தி சாரியா சுடிதாரான்னு தெரியலன்னு சொல்றாரு? அப்ப இன்னும் அவர் ஐஷு கிட்ட பேசலையா? இல்ல கையல் பேச சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிறான். கொஞ்ச நாள் பேசாம தான் இருக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் சக்தி அவரால கொஞ்ச நாளைக்கெல்லாம் பேசாம இருக்க முடியுமா? யாருக்கு தெரியும்? இந்த 2 நாள் அவன் பேசாம இருக்கிறதையே நான் அதிசயமா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா சக்தி அதான் நானும் கேக்குறேன். அவரால நிச்சயமா பேசாம இருக்கவே முடியாது. நீங்க வேணா பாருங்க சக்தி, பேசாம இருக்க முடியலன்னு அவரே போய் பேச போறாரு. அது எனக்கும் தெரியுமே. பேசலனாலும் நீங்களா பேச வச்சிருவீங்களே. ஆமா பின்ன எங்க கூட பேசாம நீங்க ஜாலியா இருக்கிறதுக்கு நாங்க விட்டுருவோமா? அதானே எங்களை கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறதுக்கு எங்க விடுவீங்க? அதுக்குள்ள எதையாவது டெக்னிக் யூஸ் பண்ணி எங்களை பேச வச்சிருவீங்களே. ஆமா ஆனா ஐஷு இன்னும் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணாம இருக்கானது எனக்கு தெரியல. ஏய் அவனால பேசாம இருக்க முடியாதுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த டெக்னிக் எல்லாம் அவசர மாட்டான். ஆமாண்டி உங்க டெக்னிக் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அவன் விழ மாட்டான். அவன் விழணும்னு நினைச்சாலும் அதுக்கு அவன் மனசு வைக்கணும். பாப்போம் பாப்போம் எவ்வளவு நாளைக்கு அவர் விழாம ஐஷு கூட பேசாமையே இருக்காருன்னு பாப்போம். ஏய் பாரு பாரு ஏன் மச்சாண்டி